வணக்கம் நண்பர்களே. 2026 பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி தனுசு ராசிக்கான பலன்கள். 2026ஆம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தினுடைய முதற் பகுதிகள் பெரும்பாலும் இந்த கூட்டு கிரக அமைப்புகளில் தான் செயல்பட்டு வரும். ஸோ அப்படி போன ஜனவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்தது. இந்த பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இன்னும் ஸ்ட்ராங்காகவே செயல்பட்டு வரும். அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த கிரகங்கள் எல்லாமே ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்யும். பொதுவாகவே இந்த கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது எப்போதுமே அது வந்து முழுவதுமாக நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது, முழுவதுமாக கெட்டது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அச்சுறுத்தல் மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும். ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான உணர்வுகளை இது ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கிரகங்கள் ராகுவோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த நிலைகள்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பெரும்பாலும் இந்த காலகட்டங்களில் எல்லாருக்குமே ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. அதுலேயும் கும்பராசியில் ராகுவோடு சேர்ந்து இந்த கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இது வந்து இவ்வளவுதான் அப்படின்னு அளவு வைக்கவோ கணக்கு வைக்கவோலாம் முடியாது. அபரிவிதமாக செயல்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். பொதுவான வகையில் இது பாசிட்டிவான விஷயங்களும் சரி, நெகட்டிவான விஷயங்களும் சரி அபரிவிதமாக செயல்படும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் கேள்விப்படலாம். ஒரு சைடில் நிறைய பாசிட்டிவான உற்சாகம் தரக்கூடிய விஷயங்கள், கலகலப்பான விஷயங்கள் இருக்கும். இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமுறுத்தக்கூடிய விஷயங்களும், வருத்தப்படக்கூடிய விஷயங்களும், அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எல்லா ராசிகளுக்குமே கொஞ்சம் மனம் அலைப்பாயக்கூடிய தன்மை தான் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. கண் போன போக்கில் கால் போகுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கண்ட்ரோலை இழந்து செயல்படக்கூடிய நிலைகள் தான் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே உற்சாகத்தோடு அதை செயல்படுத்துவாங்க. அதாவது ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்தினுடைய அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மக்கள் நிதானத்தோடு செயல்பட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இயற்கை நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் நிலம் மற்றும் காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் தொந்தரவுகளாக இருக்கும். எங்கேயாவது சூறாவளி காற்றால் பாதிப்புகள், நிலச்சரிவுகள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். பொதுவாக இந்த மாதம் காற்று மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பாதிப்புகளுக்கு உள்ளாகும். ஸோ அதெல்லாம் இந்த மாதத்தினுடைய பொதுவான விஷயங்கள். இன்னும் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. ராசிக்கு 3ஆம் இடத்துல இந்த கூட்டு கிரக அமைப்புகள் என்பது செயல்பட்டு வரும். பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக ஒரு கலவையான நிலைகளை தான் பார்த்துட்டோம். ஒரு சைடில் பார்த்தா எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்னொரு சைடில் வந்து பார்க்கும்போது இது இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கிறது நல்லா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோண வச்சிடும். ஸோ மனநிலையானது ஸ்டடியாகவே இருக்காது. ஏதாவது ஒரு குழப்பங்களை இது கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காமல் இந்த விஷயங்கள் எல்லாமே செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், மனக்கவலைகள் அவ்வப்போது இருந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் எல்லாமே அனுசரித்து சமாளித்து போகக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ அந்த விஷயங்களை வச்சு எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிச்சுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த விஷயங்கள் இன்னும் கூடுதலாகவே செயல்பட்டு வரும். குறிப்பாக இந்த மாதம் தனுசு ராசிக்காரங்க சில புதிய விஷயங்கள், காரியங்களை அதீதமான ஆர்வம் காட்டி வருவாங்க. இந்த நாட்களாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் அதை எப்பேற்பட்டாவது முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் பிறக்கும். முழு முயற்சியோடு அந்த காரியங்களை முடித்து காட்டுவீங்க. பட் என்னென்னா மனநிலையானது ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்பட்டு இருக்கும். சரியா தப்பா அப்படிங்கிறது வேலை செய்யவே பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற யோசனைகளோடையே போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி வரத்தான் செய்யணும். இதை கொஞ்சம் மைண்ட் செட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைய நிலையில் இந்த விஷயங்களை தான் தவிர்க்க முடியாது. ஸோ தனுசு ராசிக்காரங்க இதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் எல்லா வகையிலுமே சிறப்புகளை பார்க்க, குறிப்பாக உங்களுடைய முயற்சியாலேயே எல்லா நன்மைகளையும் பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இது உங்களுக்கு அமையும். பட் எது எப்படியோ தனுசு ராசிக்காரங்க ஏதோ ஒரு விஷயங்களில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து உங்களோட திறமையை வெளிக்காட்டி வருவீங்க. மற்றவங்களுக்கு உதவிகரமாக சில காரியங்களில் ஈடுபட்டு அதில் நன்மதிப்புகளையும் பெற்று வருவீங்க. உங்கள் மூலமாக சிலருக்கு சகாயம் போன்ற விஷயங்கள் ஏற்படும். அதனால் உங்களுக்கும் மற்றவங்களுக்குமான உறவு முறைகளில் சில நன்மைகள் அப்படிங்கிறதும் கிடைச்சிக்கிட்டு வரும்.
அதே போல் இந்த மாதம் ஒருவித நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். அதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. துணிச்சலாக எல்லா காரியங்களையும் ஈடுபட்டு வர செய்வீங்க. தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் சில புதிய யுக்திகளை கையாள்வீங்க. கரியர் பேஸ்டான விஷயங்களில் உங்களுடைய உழைப்பால் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். கொஞ்சம் பதட்டப்படுறது, டென்ஷன் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி தொழில், வேலை, உத்தியோகத்தில் எல்லாமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்களாக தான் இருக்கும். குறிப்பாக புதிய யுக்திகளால் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கப்பெற்று வருவீங்க. வியாபார விருத்தி போன்ற விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும். தொழில் ரீதியாக வேலை நிமித்தமாக பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். சிலருக்கெல்லாம் இந்த வரா கடன்கள், பாக்கிகள் போன்ற விஷயங்கள் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ தொழில், வேலை, உத்தியோகமாக இந்த பொருளாதார நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றத்தை கொடுத்துட்டு வருது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. வெளியூர் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக அமைச்சு கொடுத்துரும். வெளிநாடு விஷயங்களில் மட்டும் எதுவாக இருந்தாலும் காரியம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க, கேர்லெஸ்ஸாக இருக்க வேணாம். பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் சாதகமான நிலைகளே இருக்குது. கொடுக்கல் வாங்க விஷயங்கள் எல்லாமே சுமூகமாக இருக்கும். குறிப்பாக அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். ஏதோ ஒரு வகையில் பண தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுகள் கிடைக்கும். புதிதாக கடன் வாங்கி ஏதாவது விஷயங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதுவும் உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டு வரும். ஓரளவு பொருளாதார நிலைகள் அப்படிங்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே சாதகமாக தான் வேலை செஞ்சுட்ருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் ஏதோ சம்திங் மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை குடும்பத்துக்குள்ளேயும் ரொம்ப காலமாக இருந்துகிட்ருக்கு. இந்த மாதம் கிட்டத்தட்ட அதே மாதிரியான நிலைகள் தான். சமீபகாலமாக குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் கூச்சல், குழப்பங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கும். பட் இருந்தாலுமே எல்லாத்தையும் ஏதோ எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதம் பெரிய அளவு சங்கடங்கள், அந்த குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் இருக்காது. ஓரளவுக்கு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிடுவாங்க. அதில் கொஞ்சம் சுமூகமான மாற்றங்களை இந்த மாதம் பார்க்க முடியும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயும் ஒரு அனுசரியான நிலைகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் பட்டுப்படாமலும் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. பட் பெரிய அளவு நெகட்டிவான இம்பேக்ட் அப்படிங்கிறது எதுவும் இருக்காது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடியதாக இருக்கும். இவங்க வகையில் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. பெற்றோரோட உடல்நல விஷயங்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. குறிப்பாக வயது முதிர்ந்தவங்கள் மேலே கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள், காரியங்களில் வாலண்டியராகவே சில முடிவுகள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பெரும்பாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளாக மாறும். ஏதாவது சின்ன சின்ன சங்கடங்கள் வருதுன்னா அதை மட்டும் பெருசுப்படுத்தாதீங்க. ஏன்னா கூட்டு கிரக நிலைகள் அப்படிங்கிறது முழுவதுமாக நல்லது மட்டுமே கொடுக்காது. இடையில ஏதாவது கோக்குமாக்கான விஷயங்களும் செஞ்சு விட்டணும். அதனால் இப்போதைய நிலையில் ஏதாவது சங்கடங்கள் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கால நேரங்களை நகர்த்த பாருங்கள். பின்னாடி கூட அதை பார்த்துக்கலாம். பட் இந்த மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்போடைய விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் தனி கவனம் செலுத்தி வரும் செய்வீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லபடியாக கை கொடுத்துட்டும் வரும். கணவன் மனைவி உறவுகள், குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக தான் இருக்குது. அவங்களுடைய தேவைகள் நல்லபடியாக பூர்த்தி ஆகிட்டு இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்கள் ஒரு அதீதமான முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வாழ்க்கை துணையின் வகையிலும் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்கள், அனுசரியான நிலைகளையும் கொடுத்துட்டு வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வருவாங்க. மாணவர்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே தனுசு ராசி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வி வித்தைகளில் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும். என்னதான் முயற்சி செஞ்சாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பட் இருந்தாலும் முயற்சியோடு தான் இருந்துட்டு வருவாங்க. இருந்தாலுமே என்னதான் பார்த்து செஞ்சாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தோடு தான் எல்லா விஷயமும் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் கிட்டத்தட்ட அப்படித்தான். அதனால் முயற்சியை கைவிடாதீங்க. பொறுமையாக எல்லா விஷயமும் டீல் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு ஒரு சிறப்பான நிலை அப்படிங்கிறது உண்டு. குறிப்பாக கல்வி வித்தைகளில் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க. தேவையில்லாத ஆகாத செலவுகள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க. அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் அதிகம் பண்ணுவாங்க. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான்.
சூழ்நிலை சந்தர்ப்பங்க பார்த்து அனுசரித்து போய்க்கோங்க. நல்ல விஷயம் என்ன, பெரிய அளவில் நெகட்டிவான நிலைகளை பார்க்க முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் விட்டுட்டாலே பெருமளவு தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே அளவான அமைப்பு தான். முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தோடும் கவனத்தோடும் செயல்படுறதே நல்லது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சொத்து சுகங்கள், வாகன விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் டம்பாக தான் இருக்கும். எடுத்தோம் கௌத்தம் அப்படின்னாலாம் முடிவு பண்ண முடியாது. இந்த மாதம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவை. அவசரப்படாதீங்க. குறிப்பாக அது சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் அப்படித்தான், கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது. பெரிய அளவில் தொந்தரவுகள் கொடுக்காது. பட் இருந்தாலுமே கொஞ்சம் மன சலிப்புகள் அதிகமாக இருக்கும். எதையும் எடுத்தோம் கூத்தனாலும் செய்ய முடியறதில்ல. வேண்டாம் வெறுப்பாக தான் செய்கிற மாதிரி இருக்குது. இப்போ மன சலிப்புகள் அதிகமாக கொண்டு வரணும்னா உடல்நல விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. தனுசு ராசிக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் முடிஞ்ச அளவுக்கு புதிய விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. பேச்சுவார்த்தைகளில் மிக மிக கவனம் தேவை. நீங்கள் ஒன்று சொல்லது வெளில இடங்களுக்கு போகும்போது வேறு மாதிரி தான் போய் சேரும். இந்த மாதம் சந்திராஷ்டம தினங்களில் ஒரு மாதிரியான பதட்டமும் பயமும் அதிகரிக்கும். அதனால் இந்த சந்திராஷ்டம தினங்களில் காரியங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ ஓவராலாக இந்த பிப்ரவரி மாதம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.